ஒரு சின்ன பாத்திரத்தில் 1/4 கப் கம்பை எடுத்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ராத்திரி முழுக்க நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் காலையில் கம்பு நல்லாவே ஊறியிருக்கும். இந்த ஊற வச்ச கம்பை ஊற வச்ச தண்ணியோடையே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கூடவே 1/2 கப் அளவு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் சேர்க்கும்போது சீக்கிரமாக நமக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மறுபடியும் அந்த சக்கையிலேயே மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதே போல் அந்த பால் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவு வெல்லத்தை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்படியேவும் குடிக்கலாம், இல்லைன்னா லைட்டாக சூடுபடுத்தி குடிச்சுக்கோங்க. ஒரு பாயசம் போல் தேங்காய் பால் மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதிக அளவு இரும்பு சத்தையும் நல்ல தெம்பையும் தரும் இந்த கம்பு. வயிற்றில் உள்ள புண்களை கூட ஆற்றக்கூடியது இந்த தேங்காய் பால். குழந்தை இனிமையை கூட போக்கக்கூடியது இந்த கம்பு பால். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக அதை குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப சத்தானது. தேங்க்யூ.